டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹைதராபாத் பைகான், ஹைதராபாத்தில் செய்கிற கத்திரிக்காய் தொக்கு. இதை பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. பரோட்டா, தோசை இதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. சாதத்தில் கலந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்குறாங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கலாங்க. அதோட வெல்லம் கொஞ்சம் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. வெல்லம் அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிங்க நல்லா ஊற வச்சிடலாங்க. நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். சின்ன துண்டை நறுக்கி வச்ச தேங்காய் ஒரு 1/4 கப்பு, முந்திரி ஒரு 1/4 கப்பு, வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு, கசகசா ஒரு 2 ஸ்பூனுங்க. இதில் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இதை எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை பொடிசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க. இப்போ 3 பெரிய கத்திரிக்காய், 4 சின்ன கத்திரிக்காய் எடுத்து வச்சுங்க. ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணி போட்டுடலாங்க. அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம் அதில். இப்போ ஒவ்வொரு கத்திரிக்காயும் எடுத்துங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக 4 பீஸாக கிராஸாக கட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றையும் எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் போட்டுக்கலாங்க. நாளைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாங்க. இப்போது கடாய் எடுத்து அடுப்பில் போட்டுக்கலாங்க. ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் எனி வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதில் கருவேப்பிலையை போட்டு முதல்ல தாளிச்சிக்கலாங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாம் அதில் போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டு நல்லா வதக்கணுங்க. கத்திரிக்காய் எண்ணெயை நல்லா போட்டு வதக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாங்க. இதை நல்லா வதக்கிட்டுங்க. ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்ச அந்த வெங்காயத்தை இதில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. இது நல்லா வெந்த பிறகுங்க ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கசகசா எல்லாத்தையும் அரைச்சி வச்சதை அதில் அப்படியே ஊற்றிக்கலாங்க. அதை நல்லா ரிச் மசாலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3-4 நிமிஷம் அந்த மூடியை போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாங்க. அதை இதில் 2 தக்காளி பியூரி அதை போட்டு கலந்துக்கலாங்க. அதை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். புளியும் வெல்லமும் கலந்து நல்லா கரைச்சி வச்சுருந்ததை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. திருப்பி அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே அந்த கடாயில் ஊற்றிக்கலாங்க. பிரியாணிக்கு சைட் டிஷ்னால் புளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கலாங்க. இதோட தனியா பொடி 2 ஸ்பூனு, சீரகப்பொடி 2 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு கலந்துக்கலாங்க. இந்த மசாலா கெட்டியாக இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாங்க லேசாக. இப்போங்க இந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம எவ்வளோ வேணுமோ அப்புறம் மாற்றிக்கலாம். இதை மூடி வச்சிடலாங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 3 நிமிஷம் கழித்து திறக்கலாங்க. நல்லா வெந்துட்டுருக்குங்க.
இது இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கலாங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா இப்போ பண்ணிக்கலாம். டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. நல்லா ரிச்சு ஃப்ளேவர். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோன்னே திறந்துக்கலாங்க. இப்போ மசாலா நல்லா வந்துருச்சுங்க. கத்திரிக்காய்லாம் நல்லா வந்துருச்சுங்க. கத்திரிக்காய் கட் பண்ண போர்ஷன் கூடலாம் அந்த மசாலா போய் நல்லா நல்லா வந்துருச்சு. இந்த தொக்கை எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? முதல்ல பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு முழு கத்திரிக்காய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது புலவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. அடாடாடாடாடா, இப்போ நல்லா ரிச் மசாலாங்க.